போலீஸ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் விவாதிப்போம் பகுதியில் இன்னைக்கு வந்து தாவர உலகம் டாபிக் பார்க்க போறோம். ஸோ தாவர உலகம் தாவர உலகத்துல வந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொருந்தாததை தேர்க. இப்போ தாவர உலகம்னு பார்க்கும்போது நம்ம தாவர உலகம் 2 துணை உலகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகேம்கள், பெனரோகேம்கள். கிரிப்டோகேம்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பூவா தாவரம், பெனரோகேம்கள்னா பூக்கும் தாவரம். ஸோ இந்த தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூவா தாவரம் ரேயோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, தாலோஃபைட்டா இதெல்லாம் வந்து பூவா தாவரங்கள் வகைப்பாட்டில் வரும். அப்புறம் பூக்கும் தாவரங்களை நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக தாவரங்களை பற்றியே பார்க்க போகிறோம். பொருந்தாததை தேர்க. ஆஞ்சியோஸ்பெர்ம் மூடிய விதை தாவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏன்னா ஆஞ்சியோனாலே வந்து மூடிய பெட்டி அப்படின்னு தான் வந்து பொருள்படும். ஆக்சுவலாக ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம். ஆஞ்சியோனா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக ஹார்ட்டில் பண்ணக்கூடியதான் ஆஞ்சியோங்கிறது. அது பண்ணிட்டு மூடிடுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடிய விதை தாவரம் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோனாலே இதுக்கு மீனிங் மூடிய பெட்டின்னு தான் சொல்கிறாங்க. ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னா வந்து எப்போதும் திறந்து தானே இருக்கும். போவாங்க இல்லையா ஜிம்க்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிம்னா திறந்த, ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரம். ஸோ இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு பார்க்கும்போது மூடிய விதை தாவரம் சரியா இருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரம் தான். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பர் டி பாகின். பயன்படுத்தியவர் தான் கரோலஸ் லின்னேயஸ். ஸோ இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர் டி பாகின் என்பது சரியாக இருக்கிறது. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில் கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோலஸ் லின்னேயஸ் அவர்கள். கரோலஸ் லின்னேயஸ். உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் பெயரிடும் நிலையான முறையை உருவாக்கியவர். அதனாலதான் நம்ம வந்து நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு அவரை சொல்றோம். யாருன்னு பாத்தீங்கன்னா, கரோலஸ் லின்னேயஸ். பெந்தம் மற்றும் ஹூக்கர் ஆகியோர் இயற்கை வகைப்பாட்டு முறை பெந்தம், ஹூக்கர் வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ எந்த புத்தகத்தில் விளக்கியுள்ளார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனீரா பிளான்டாரம். ஸோ பெந்தம் ஹூக்கரோட புத்தகத்தின் பெயர் ஜெனீரா பிளான்டாரம். கரோலஸ் லின்னேயஸோட புத்தகத்தின் பெயர் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம். ஓகேங்களா? ஸோ லின்னேயஸோடது ஸ்பீசிஸ் பிளான்டாரம், பெந்தம் ஹூக்கரோடது ஜெனீரா பிளான்டாரம். அவங்களோட வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை. பெந்தம் ஹூக்கரோடது. பெந்தம் மற்றும் ஹூக்கர் இயற்கை வகைப்பாட்டு முறையை ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார், தவறு. சரிங்களா? ஸோ அவங்களோட புத்தகம் பேரு இப்பதான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஜெனீரா பிளான்டாரம். விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம திறந்த விதை தாவரம், மூடிய விதை தாவரம்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திறந்த விதை தாவரங்கள் ஆக்சுவலா அது வந்து ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ல 4 வகை இருக்கு. நமக்கு வந்து தெரியும், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிஃபெரல்ஸ், நீட்டில்ஸ், சைக்கடெல்ஸ், ஜிங்கோயில்ஸ்னு சொல்லிட்டு 4 வகை இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வித்திலை, இரு வித்திலைன்னு 2 வகை தான் இருக்கு. அப்ப விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறது வந்து தவறு. சரிங்களா? 3 வகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளார் என்பது தவறு. அப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு மேற்கு வங்காளத்துல இருக்கு, சரி. ஸோ அப்ப வந்து நமக்கு 3வது சரியா இருக்கு. சரிங்களா? 1, 2 தவறு. செயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை வகைப்பாட்டு முறை வந்து பெந்தம் ஹூக்கர்னா, செயற்கை வகைப்பாட்டு முறை கரோலஸ் லின்னேயஸ். அவரோட புக் நேம் என்னன்னு சொன்னேன், ஸ்பீசிஸ் பிளான்டாரம். பெந்தம் ஹூக்கரோடது ஜெனீரா பிளான்டாரம். ஓகேவா? ஸோ இதுல வந்து கரோலஸ் லின்னேயஸ் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஒரு வித்திலை தாவர வேர்களில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகின்றது, சரி. ஸோ ஒரு வித்திலை தாவர வேர்கள்ல சல்லிவேர் தொகுப்பு, இரு வித்திலையில ஆணிவேர் தொகுப்பு. வேர்கள் மண்ணை இறுக பற்றி கொள்ள உதவுகிறது. ஸோ ஒரு வித்திலை தாவரங்கள் வந்து சல்லிவேர் தொகுப்பு ஏன் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை இறுக்கமா பற்றி கொள்வதற்கு. 2ஆம் நிலை வேர் தடித்த ஆணி வேராக வளர்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ வந்து ஒரு வித்திலை தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை வேர் வந்து வளர்வதே இல்லை. ஸோ வந்து இது தப்பு. சரிங்களா? வளர்வதே இல்லை. ரொம்ப அரிதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். பிளான்டே எடுத்துக்காட்டு. ஸோ பிளான்டே நமக்கு வந்து தெரியும், 5 வகைப்பாடு: முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. இதுல பிளான்டேனா தாவரங்கள். இதுல தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறுச்செடி, புதர்ச்செடி, மரங்கள்.
அடுத்து பாருங்க, ஆணிவேர் தொகுப்பு பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகின்றது. சரி, சரிங்களா. ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்திலை தாவரங்கள்ல தான் காணப்படுகிறது. அப்புறம் சல்லிவேர் தொகுப்பு வந்து ஒரு வித்திலையில் காணப்படுகின்றது. அப்ப கூற்று 1, 2 சரி. பொறுத்துக பாருங்க, பூக்கும் தாவரம். இதுல பூக்கும் தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி, ஃப்ளவர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சூரியகாந்தி வந்து பூக்கும் தாவரம். சரிங்களா. பூவா தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்ஸியா. ரிக்ஸியா வந்து பூவா தாவரம். சரிங்களா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பூக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்ஸியா. மூடிய விதை தாவரம். மூடிய விதை தாவரம் நமக்கு தெரியும். எதுல வந்து விதை மூடி இருக்கும்னா அதாவது மாங்காய், மாம்பழம் அதுலலாம் பாத்தீங்கன்னா விதையானது மூடப்பட்டு இருக்கும், உள்ள உட்புறத்துல இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கஸ். சரிங்களா. ஸோ திறந்த விதை தாவரம் சைக்கஸ். திறந்த வெளியில நம்ம சைக்கிள் ஓட்டுவோம். ஸோ பூக்கும் தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி, ஃபிளார் இருக்கு. பூவா தாவரம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பூக்கணும் இல்லையா. ஸோ ரிக்ஸியா. மூடிய விதை தாவரம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. திறந்த விதை தாவரம் என்ன? சைக்கஸ். ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரெண்டா இருக்கிற நேம்லாம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரையோஃபைட்டா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தாவர உலகத்தை வேர், தண்டு, இலை என பிரிக்க இயலாது. நான் முதலே சொல்லிட்டேன். அந்த பிரையோஃபைட்டா, தாலோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து இது தாவர உடலம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. தாலோஃபைட்டா, தாலஸ்னாலே உடலம் வேறுபடுத்த இயலாது அப்படின்னு தான் அர்த்தமே. ஸோ தாவர உலகத்தை வேறு, தண்டு, இலை என பிரிக்க இயலாது. இவை தாவர உலகின் இருவாழ்விகள் என்பது சரி. சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே சரி. தாவர உடலத்தின் ஓங்கு நிலை வந்து கேமிட்டோஃபைட். எஸ், அதுவும் சரி. கடத்தும் திசுக்கள் காணப்படுகின்றன, சைலம் ப்ளோயம் காணப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. தவறு. ஸோ சைலம் ப்ளோயம் வந்து இருக்காது பிரையோஃபைட்டால. சரிங்களா. ஸோ அப்போ தவறான கூற்று எது அப்படின்னா கடத்தும் திசுக்கள் காணப்படுகின்றனங்கிறதா. ஸோ கடத்தும் திசுக்கள் காணப்படாது. ஆஞ்சியோஸ்போம் மூடிய விதை தாவரம் சொன்னேன் இல்லையா. ஆஞ்சியோஸ்னா ஆஞ்சியோனாலே மூடிய பெட்டி. ஸோ மூடிய விதை தாவரம் விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும். சரி. எடுத்துக்காட்டு மா. சரிங்களா. ஸோ அப்ப மாங்கிறதா சரி. அப்புறம் ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரம் விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. எடுத்துக்காட்டு சைக்கஸ். சரி. கூற்று 1, 2 சரி. பிரையோஃபைட்டாக்கள் தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப தானே பார்த்தோம். சரி. பிரையோஃபைட்டா தான் தாவர உலகின் இருவாழ்விகள். இத்தாவரங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. இருவாழ்விகள்னாலே அதான் அர்த்தம். ஸோ அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் ஆகும். அப்புறம் பின்வரும் கூற்றில் தவறானது எது? டெரிட்டோஃபைட்டா பத்தி கொடுத்துருக்காங்க. தாவர உடலத்தை வேர், தண்டு, இலை என பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. இவை உண்மையான நிலவாழ் தாவரங்கள். உண்மையான நிலவாழ் தாவரங்கள்னு கேட்டாலே டெரிட்டோஃபைட்டா தான் நம்ம சொல்லணும். அடுத்து கடத்தும் திசுக்கள் சைலம் ப்ளோயம் காணப்படுகின்றன. தாவர உடலத்தின் ஓங்கு நிலை வந்து கேமிட்டோஃபைட் கொடுத்துருக்காங்க. தவறு. பிரையோஃபைட்டால தான் கேமிட்டோஃபைட். டெரிட்டோஃபைட்டால வந்து ஸ்போரோஃபைட் தான் வந்து ஓங்கு சந்ததி. ஸோ அதனால இதுல வந்து கேமிட்டோஃபைட்னு கொடுத்துருக்கிறது தவறு. ஸ்போரோஃபைட். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வுக. பூக்கும் தாவரங்களில் 3 முக்கிய தொகுப்புகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஸோ பூக்கும் தாவரங்கள்ல 3 முக்கிய தொகுப்பு கிடையாது. பூவா தாவரங்கள்ல தான் பிரையோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, தாலோஃபைட்டா பத்தி படிப்போம். அப்புறம் வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது. சரி. தண்டு தாவரத்தின் மைய அச்சின் மேல் நோக்கி வளரும் பகுதி. சரி. இலைகள் 3 முக்கிய பணிகளை செய்கின்றது. சரி. ஸோ இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசித்தல் செய்யும், அப்புறம் ஒளிச்சேர்க்கை செய்யும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதுதான் என்ன பண்ணும், இலைகள் தான் மேற்கொள்கிறது. நீராவி போக்கை வந்து கட்டுப்படுத்துறது எதுதான்? இலைகள் தான். சரிங்களா. ஸோ 3 முக்கிய பணிகளை இலைகள் தான் செய்கிறது. தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடற்று காணப்படுபவை. இதுல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமா, ஆஞ்சியோஸ்போமா, பெரனியா, மாஸ்கள் அப்படிங்கிறது மாஸ்க். சரிங்களா. அதாவது எதுவுமே நமக்கு தெரியாது. மாஸ்க் போட்டிருக்கவங்களை அடையாளம் தெரியுமா? அதனாலதானே மாஸ்க் போடுவாங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான வேர், தண்டு, இலைன்னு வேறுபாடற்று காணப்படுபவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்கள். அடுத்த கேள்வி. சரியான கூற்றை தேர்க. தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் நெஹமையா குரு. சரி. ஸோ தாவர உள்ளமைப்பியல்
ஸோ அதை பற்றிய தொகுப்பை வெளியிட்டவர் யாருன்னா நெகமையா குரு. தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3ஆக வகைப்படுத்தியவர் சாக்ஸ். சரிங்களா, 3ஆக வந்து சாக்ஸ் தான் வகைப்படுத்தியிருப்பாரு. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் நெகமையா குரு. ஏன்னா அவர் தான் உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர். சரிங்களா, அப்ப அனைத்தும் சரி. அடுத்து திசுக்களை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாரன்கைமா, பாரன்கைமானாலே உணவு சேமிக்கிறது. சரிங்களா, உணவு சேமித்தல். குளோரன்கைமா, ஸோ நமக்கு தெரியும் குளோரோஃபில் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும். அப்போ குளோரன்கைமான்னு கொடுத்தாலே ஒளிச்சேர்க்கை. கோலன்கைமா, கோல் கம்பு நம்ம பாதுகாப்புக்கு வச்சுக்கணும். ஸோ அப்போ பாதுகாப்பு. ஸ்கிலிரன்கைமா, அதாவது கிழிஞ்சிராம பார்த்துக்கணும், உறுதியா இருக்கணும், உறுதித்தன்மை. சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரன்கைமா உணவு சேமித்தல், குளோரன்கைமா ஒளிச்சேர்க்கை, கோலன்கைமா பாதுகாப்புக்கு, ஸ்கிலிரன்கைமா வந்து உறுதித்தன்மை. அப்போ 4 1 3 2. எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா இலைகளில் காணப்படும் நீராவி போக்கை தடுக்கிறது. சரிங்களா, நீராவி போக்கை தடுக்கும். அதிகமா எவாப்ரேஷன் ஆயிடக்கூடாது இல்லையா வறண்ட காலங்கள்லையும், அதனால கியூட்டிக்கல் அப்படிங்கிறது காணப்படுகிறது. மெழுகு போன்ற பொருள். சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும், சைலத்தோட வேலை. புளோயம் இதெல்லாம் கடத்து திசுக்கள் இல்லையா, உணவுப் பொருட்களை கடத்துறது புளோயத்தோட வேலை. பெரிடோம் பாதுகாப்பு, நீரிழப்பை தடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிடம் அப்படிங்கிற திசுக்கள். ஸோ 4 இணைகளுமே எப்படி இருக்கு அப்படின்னா சரியாக இருக்கிறது. சரியாக பொருத்தப்பட்ட இணைகளை தேர்க. இதுல பாருங்க, ஒளியுறு வளைதல் டான்டிலியான் தான். நடுக்குமுறு வளைதல் மைமோசா புடிகா. திசைச்சாரா தூண்டல் அதுக்கு எடுத்துக்காட்டு வீனஸ் பூச்சி பிடிப்பான். வெப்பமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு டியூலிப் மலர்கள். ஸோ தாவரங்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியம். ஒளியுறு வளைதல், ஸோ ஒளியை நோக்கி வளைந்து செல்வது எது அப்படின்னா டான்டிலியான். நடுக்குமுறு வளைதல் அப்படின்னா மைமோசா புடிகா. சரிங்களா, பிடிச்சவங்களும் நடுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைமோசா புடிகா. திசைசாரா தூண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசைநிலை வந்து பூச்சி பிடிச்சிட்டு போயிடும், வீனஸ் பூச்சி பிடிப்பான். வெப்பமுறு வளைதல் டியூலிப் மலர்கள். ஸோ இந்த வெப்பமான காலத்துல மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டோனா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, டியூலிப் மலர்கள். சரிங்களா, இதுல வந்து 4 இணைகளும் சரியாகத்தான் இருக்கிறது. கூற்றுகளை ஆராய்க. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிம உப்புக்கள் தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியாக செல்கின்றன. சரி, ஏன்னா நான் சொல்லிட்டேன் சைலம் தான் வந்து நீர் மற்றும் கனிமங்களை கடத்தக்கூடியது. உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது புளோயம். ஸோ இலைகள் தயாரித்த உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் புளோயம் வழியாக கடத்தப்படுகின்றது. அப்ப 2ம் சரி. சரியற்ற இணைகளை தேர்க. இலை உடலை இனப்பெருக்கம் ரணக்கல்லி என்பது சரி. சரிங்களா, இலை உடலை இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ரணக்கல்லி. தண்டு உடலை இனப்பெருக்கம் வந்து ஸ்ட்ராபெரி வரணும். சரிங்களா, தண்டு உடலை இனப்பெருக்கம் ஸ்ட்ராபெரி. வேறு உடலை இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து அஸ்பராகஸ். ஸோ இந்த 2மே தவறாக பொருத்தப்பட்டு இருக்கிறது. குமிழம் உடலை இனப்பெருக்கம் வந்து கற்றாழை. அப்ப 2 இணைகள் மட்டும்தான் சரியா இருக்குது. சரிங்களா, சரியற்ற இணைகளை கேட்டிருக்காங்களா, அப்ப சரியற்ற இணைகள் எத்தனை? 2 இணைகள். கொஸ்டினா கவனிச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீபா, பாரமீசியம், பாக்டீரியா இதெல்லாமே பல செல் உயிரிகள். ஸோ ஒரு செல் உயிரி அல்லன்னு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை. ஓகேவா, பூஞ்சை பத்தி நமக்கு தெரியும். பூஞ்சை வந்து என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியற்ற சூழல்ல வாழாது, அப்புறம் காற்றில்லா சூழல்ல வளரக்கூடியது. பூஞ்சைக்கு பச்சையம்ங்கிறது கிடையாது. ஸோ ஒரு செல் உயிரி அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பூஞ்சை. ஓகேவா, பூஞ்சைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. பூஞ்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, பச்சையமுள்ள உயிரினம்னு கேட்டிருக்காங்க பாருங்க, உயிரினம் கொடுத்திருக்காங்க, தவறு. தங்களின் உணவு தேவைக்காக உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிர்களை சார்ந்து வாழ்வதில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து சார்ந்துதான் வாழும். சரிங்களா, அப்ப இதுவும் தவறு. சார்ந்து வாழக்கூடியது. இறந்து போன கரிம பொருட்களில் வாழும் பூஞ்சைகள் சாருண்ணிகள் எனப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி. சரிங்களா, இறந்து போன கரிம பொருட்கள்ல வாழக்கூடியது சாருண்ணி. பூஞ்சைகளின் உடலம் தைமஸ் எனப்படும் கொடுத்திருக்காங்க இல்லையா, தவறு. பூஞ்சைகளின் உடலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம். இதுல வந்து கொஸ்டினே தப்பா, இந்த நமக்கு ஆன்சரே இதுல தப்பா இருக்கு. மைசீலியம், பூஞ்சைகளின் உடலம் மைசீலியம் எனப்படும். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 ஆக்சுவலாக சரியாக இருந்திருக்கணும். நமக்கு வந்து எது மட்டும் தான் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. பூஞ்சைகளின் உடலம் மைசீலியம் எனப்படும், தைமஸ் என்பது தவறு.
அப்புறம் நீலப்பசும் பாசிகள், நீலப்பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டேரியா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆசிட் எப்படி இருக்கும், ப்ளூ கலர்ல தானே இருக்கும். அப்போ நீலப்பசும் பாசிகள் ஆசிலேட்டேரியா. பச்சை பாசி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர்வாழ் பாசி, கிளாமிட்டோமோனாஸ் வந்து பச்சையாக தானே இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பச்சை பாசிக்கு கிளாமிட்டோமோனாஸ் உதாரணம். பழுப்பு பாசி, சரிங்களா, அதாவது பழுப்புனாலே வந்து பேயோஃபைசின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. நான் வந்து ஏரியாவில் பேய் வரும் அப்படின்னு சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ பழுப்பு பாசி லாமினேரியா, ஏரியான்னு வருது இல்லையா, ஸோ லாமினேரியா. சிவப்பு பாசி, சிவப்பு பாசி வந்து பார்த்தீங்கன்னா சைஃபோனியா, சிவப்பு சைஃபோனியா, சரிங்களா, பாலி சைஃபோனியா. அப்போ 1, 3, 2, 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்புறம் நமக்கு வந்து தாவரங்களோட இருசொரு பெயர் கொடுத்துருக்காங்க. குப்பை மேனி, குப்பை மேனி வந்து பார்த்தீங்கன்னா அகாலிஃபா இண்டிகா, சரிங்களா, அகாலிஃபா இண்டிகாங்கிறதா அதோட இருசொரு பெயர். குப்பை மேனி அகாலிஃபா இண்டிகா. தூதுவளை, தூதுவளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூது சொல்லுவோம் இல்லையா, சொலானம் ட்ரைலோஃபேட்டம். அப்புறம் கற்றாழை நமக்கு தெரியும், ஆலோவேரா. கீழா நெல்லி, ஃபில்லாந்தஸ் அமாரஸ், ஓகேவா. வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கில் மார்மிலூஸ், வில்வம். ஸோ சொல்லி பாருங்க, குப்பை மீனி அகாலிஃபா இண்டிகா, தூதுவளை சொலானம் ட்ரைலோஃபேட்டம், கற்றாழை ஆலோவேரா, கீழா நெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாந்தஸ் அமாரஸ், வில்வம் வந்து ஏக்கில் மார்மிலூஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம் தாவர உலகத்தில். ஸோ இந்த இருசொரு பெயரெல்லாம் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணி படிங்க, நல்ல மனப்பாடம் ஆயிரும். தேங்க்யூ.